ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கையில் என்ன பேண்டேன்னு பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன் கைஸ். நேற்றே உடம்பு முடியல இல்லையா, ரொம்ப பேக் பெயின் ஆகி இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ட்ரிப்பு போட்டாங்க. ஸோ என்ன நடக்குது இதயம் சீரியல்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு டவுட் இருந்தது கைஸ். அந்த ப்ரிவியூ பார்க்கும்போதே, ப்ரிவியூவோ ப்ரோமோவோ பார்க்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது கனவாக தான் இருக்குமோ அப்படின்னு. அதே மாதிரியே கனவாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பாரதியும் தமிழும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு நீ மட்டும் போதுமா, அப்பாலாம் வேண்டாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கல. இங்கே சாரதாவும் பாட்டியும் வந்து ஓவராக அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதியும் வந்து இல்லை வேண்டாம், அவர் நல்லா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் கேஸ், ரொம்ப வளவள குளவளம்லாம் நான் பேசலை, எனக்கு உடம்பு வர முடியல. ஸோ அவ்வளோதான் பேசுகிறாங்க. நீ போய் ஆதிட்ட பேசு, இல்லைன்னா சுதாகர் சார்ட்டே யார்ட்டையாவது பேசு அப்படிங்கிறாப்புல. ஆனால் யார்ட்டையுமே இவன் பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் கதவை தட்டுறதை பார்த்தா ஆதி வர்றாப்புல வேடி சட்டையோட. ஐயோ ஆதி அங்கிள், நீ என்ன இங்கே வந்திருக்கீங்க, என் குழந்தைங்க, ஏன் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டூ, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வா சுதாகர் சார்கிட்ட போய் சொல்லிடலாம், மித்ராட்ட போய் சொல்லிடலான்னு எல்லாம் பீரா விட்டாங்க. நான் அப்போவே நினச்சேன் கேஸ் இது. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நம்மளை 1008 குழப்பி தான் எடுப்பாங்க. ஆனால் இவங்க நான் ப்ரிவியூ போடும்போது நினச்சேன், எப்படி இவனுக்கு அதுக்குள்ளே ஞாபகம் வர மாதிரி என்ன ஆச்சு, என்ன ஒரு க்ளூ எதுவுமே. ஏன்னா மார்க்கண்டையும் சீதா எதுவுமே பண்ணவே இல்லை. கழுத்தில் போட்டிருக்கிற செயினை வச்சு எந்த டப்பாவையும் திறக்கலை. சரியா, வேறு யாராவது போய் நீங்கள் வந்து பாரதி புருஷன் ஆதி அப்படின்னு கூட யாருமே சொல்லவே இல்லை. ஸோ எப்படி இவனுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு எனக்கு 1008 கேள்வி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரியே நம்மளை வந்து மொக்க பண்ணிட்டாங்க. சரியா, மொக்க பண்ணுறதுல நாடகம் எடுக்கிறவங்க வந்து 1ஆம் நம்பர். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, கனவாக போயிடுச்சு. ஆதி வந்து பேசுவார் இல்லையா, அது எல்லாமே கனவாக போச்சு. சரி, நான் கூட நிஜமாக இருக்குன்னு கூட நினச்சேன் கேஸ். அப்படியே கனவாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒரே அழுகை. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே கதவை தட்டுறாப்புல ஆதியை வந்து நிற்கிறாப்புல. அந்த செயினை வந்து குட்டி ஆதி கொடுத்தாராமா, அதை வாங்க வந்துருக்காராமா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, அந்த ஃபோட்டோ கிழிஞ்சது கீழே கால்கிட்ட வரும் இல்லையா, அந்த கால்கிட்ட பாரதி வந்த வந்து ஃபோட்டோ வந்து நின்னோடனே இவருக்கு காட்டு வலிக்குதாமா. ஸோ சாமி முடியலையா, முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஃபோட்டோ எடுத்து இப்படியே கையில் வச்சு பார்க்குறாப்புல. நான் கூட அந்த பெட்டில் படுத்துக்கும் போதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அந்த நினைவலைகள்லாம் அரைச்சதெல்லாம் காமிச்சாங்க இல்லையா, அதனால் ஒருவேளை ஞாபகம் வந்துருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் கதையை இப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பாரதியை வந்து கனவு கண்டிருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதியை பார்த்து நான் வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாப்புல. அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் புருஷனோட இந்த ஃபோட்டோ கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் புருஷனும் ஒன்றா இருக்கணும். வேணா சொல்லுங்கள், நான் வேணா உங்கள் புருஷன்கிட்ட வேணா பேசுகிறேன். உங்கள் ஃபேமிலியெலாம் பார்த்தா என் ஃபேமிலி மாதிரி இருக்குது. அவன் பேசுகிற டைலாக்லாம் பாருங்களேன். அதுக்கப்புறம் பாரதி வந்து இல்லைங்க வேண்டாங்க, அவர் எங்களையெல்லாம் மறந்துட்டாரு, இப்போ வந்து அவர் வாழ்க்கையில் வேறு ஒரு பொண்ணு வந்தாச்சு, இனிமேல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாப்புல. அதை எப்படி முடியும், உங்களை விட்டுட்டு எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏய், செய்கிறது எல்லாமே நீ தான்டா, உன்னையே தான் நீயே திட்டிக்கிற. சரியா, அது உனக்கே தெரிய மாட்டேங்குது. உன்னையவே நீயே திட்டிக்கிற முட்டாள்தனமா. நீயே ஒரு முட்டா பீஸ் தான். சரியா, அவனையே திட்டிக்கிறான். சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவ்வளோதான் கைஸ். பாரதியை கூப்பிட்டு பேசுகிறாப்புல. உடனே பாரதி வந்துட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, நல்லா படுத்துவங்க, நாளைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் இப்போ ஒரு ப்ரிவியூ வந்துச்சு. ஸ்டேஜில் வந்து 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக இவங்கெல்லாம் வெளியே வரையில் பாரதி வந்து மண்டபத்தை பார்க்குறாப்புல. அதாவது ஆதி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பாரா இல்லை நிப்பாட்டாலையா, நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறாங்களாமா. நம்மளை ட்விஸ்ட் பண்ணி இவங்க குளிர்காயிறாங்க எப்போ பார்த்தாலும். அது மட்டும் இல்லை, மொத்தத்தில் இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு நாடகம் எடுக்கிறவனுக்கு வந்து இதயம் இருக்குதா என்னன்னே தெரியல. பாரதியை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாப்புல. சரியா, அந்த ஜனனியத்தான் அழுக வச்சே ஒரு வழியாக நாடகத்தை விட்டே ஒழிச்சிட்டாங்க. இனி இந்த பல்லவியாவது நல்லா நடிப்பான்னு பார்த்தா அவளே அழுக வச்சே சாவடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நீங்கள் நாடகத்தை விட்டுருங்களேங்க.
பாரதியா அந்த இடத்துல நம்மளை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனசு ஒரு வலிக்கும். சரியான வலி வலிக்கும் இல்லையா? தான் புருஷன் வந்து நம்மளை மறந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் ரொம்ப கொடுமை, கொடுமையிலேயும் கொடுமை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நீ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக கல்யாணத்தை இழுத்துருவாங்க. மார்க்கண்டேயன் சீதாலாம் இந்த நாடகத்தில் வந்து வேஸ்ட்டாக கொண்டு வந்தது வேஸ்ட்டு, சரிங்களா? வேஸ்ட்டு, அவங்கள கொண்டு வந்ததே சுத்த வேஸ்ட். அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் மாறன் வீரா கூட ஏதாவது காப்பாற்றினாங்க, செஞ்சாங்க, ஏதாவது பண்ணாங்க. இவங்க 2 பேரும் டோட்டலி ஜீரோ. இந்த நாடகத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்தது வேஸ்ட்டு. பார்க்கலாம், இனி ஆதிக்கு தாலி கட்டையில் ஞாபகம் வந்துச்சா, இல்லை தாலி கெட்டாமல் ஞாபகம் வந்துச்சா, இல்லை கல்யாணத்தை நிப்பாட்டலையா என்ன அப்படிங்கிறத இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா இவங்க தான் ஒரு கல்யாணம் என்ன எதுனாலுமே 2 மாதம் 3 மாதம் இருக்கிறதாச்சே. அதனால் கண்டிப்பாக சனிக்கிழமை வரைக்கும் இந்த எபிசோடை கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி நம்மளை இதயம் சீரியலில் நம்மளை அவங்கள மொக்க பண்ணாங்க இல்லையே, நம்மளை எல்லாத்தையும் மொக்க பண்ணிட்டாங்க. சரியான மொக்கை. நான் கூட இதெல்லாம் உண்மையாக நினச்சேன். சரி, ஒருவேளை பயவுலைக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, இன்னும் ஒன்றும் சேரல. இப்படித்தான் இருக்கிறாங்க. பாரதி இங்கே இருக்கிற, ஆதி இங்கே இருக்காப்புல. எப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களோ, நம்மளும் கனவு காணுவோம். சரியா? பை டேஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா?